சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம முத்து எவ்வளவோ பொறுத்து பொறுத்து போனார். ஆனால் நம்ம மீனா மேலேயே திருட்டு பழி போட்டதுனால முத்துவால் பொறுத்துக்க முடியல. ஆரம்பத்தில் முத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்மையாக தான் பேசினார். ஆனால் ஸ்ருதியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக மீனாவை பற்றி பேசவும் நம்ம முத்துவுக்கு கோபம் வந்துடுது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட அப்பாவை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ஸ்ருதி வந்த உடனே நம்ம முத்து மீனாவை அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை ரவிக்கிட்ட சரி நீ வந்து ஸ்ருதி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஸோ இவங்க பிளான் போட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட வீட்டுக்கே போவாங்களா, இல்லை நம்ம ரவி மட்டும் நான் வரமாட்டேன் நான் வந்து எங்கள் அப்பா கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த பக்கம் வந்து ரோகிணிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இந்த சண்டையில் நம்ம பிரச்சனையை மறந்துட்டாங்கடாப்பா அப்படின்னு நம்ம ரோகிணி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.